அண்மை செய்தியை பார்க்கிறோம். உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மீட்கப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹெலிகாப்டர் மூலம் 30 பேரையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். வானிலை சீரானவுடன் ஹெலிகாப்டர் மூலம் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அங்கு சிக்கியிருக்கக்கூடிய அந்த 30 பேர்களும் தற்போது வரை தொடர்பில் இருக்கிறார்களா? உங்களுடைய உறவினர்களோடு என்ன சொல்றாங்க இப்போ? சிதம்பரத்தை சேர்ந்த இந்த 30 பேர் கடந்த 1ஆம் தேதி இந்த ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளார்கள். ஆனால் நேற்று திரும்ப வேண்டும். ஆனால் திரும்பாத காரணத்தினால் சந்தேகத்தின் அடிப்படையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதுதான் இந்த தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலும் வயதானவர்கள் தான். அதிகபட்சமாக சுப்பிரமணியன் என்பவர் 76 வயது கொண்டவர். இப்படி 70க்கு மேல் உள்ள வயது உடையவர் தான் அதிகமாக அங்கு சுற்றுலா சென்றுள்ளார்கள். அவர்கள் சென்ற பாதையில் 3 நாட்களுக்கு முன்பு ஒரு முறை இதேபோல் ஒரு சாதாரண நிலச்சரிவு ஏற்பட்டது. அதை சரி செய்துவிட்டு 3 நாளுக்கு பிறகு நேற்று திரும்பும் போதுதான் மிகப்பெரிய நிலச்சரிவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் இது சம்பந்தமாக தகவல் கொடுத்து உடனடியாக தமிழக அரசுக்கும் இந்த தகவல் சென்று அடைந்துள்ளது. நேற்றும் புதிய தலைமை இதை செய்தி பதிவு செய்திருந்தோம். மாவட்ட ஆட்சியர் இதற்காக நம்பிக்கையும் தெரிவித்தார். அவர் உறவினர்கள் பதட்டம் அடைய தேவையில்லை, அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அவர்களிடம் பேசிக் கொண்டு வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் உத்தரகாண்ட் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கும் மாவட்ட ஆட்சியரை புதிய தலைமையும் தொடர்பு கொண்டது. அதே சமயத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியரும் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரும் நம்பிக்கை தெரிவித்ததாக தெரிவித்தார். குறிப்பாக வானிலை சரியான பிறகு அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக நிச்சயமாக மீட்கப்படுவார். காரணம், அந்த சாலையை சரி செய்வதற்கு நாட்கணக்கு ஆகும், ஒரு வாரத்திற்கு மேலாக கூட ஆகும். ஆனால் இங்கு இருப்பவர்கள் அனைவருமே வயதானவர்கள் என்ற காரணத்தினால் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்ததாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அந்த அரசிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கிருக்கும் உறவினர்கள் எந்த விதத்திலும் பதட்டமடைய தேவையில்லை, அவர்கள் அனைவருமே பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கார். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் நேற்று கூட சொல்லும்போது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக, சிறு காயங்களுடன் இல்லாமல் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கார். அவர்கள் ஒரே வழி அந்த சாலை வழியாக வர முடியாது. அந்த சாலை வழியாக வர முடியாத காரணத்தினால் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமா தான் மீட்க முடியும். அது கூட அந்த வானிலை பொறுத்துதான் இன்று மாலைக்குள்ள மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியரும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருவரும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 30 தமிழர்களும் மீட்கப்பட இருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீதர்.